சின்ன பிள்ளை அவனுக்கு தெரியல. இது வியாபாரம் இல்லைல்ல, ஏதோ விற்பனை பண்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க. பனையூர் ஒரு தொகுதி இல்லைங்கிறது பிள்ளைகளுக்கு தெரியல. அது போக போக கற்றுக்குறாங்க. அப்படின்னா நாட்டை யாரு அதிகமா நாசப்படுத்துறது, கொடுமைப்படுத்தி அழிக்கிறது அப்படியே கொள்கை அடிப்படையில் தான் மோதல்கள், சித்தாந்த அடிப்படையில் தான் போட்டிகள். அப்படி அவங்க சொல்றது இந்த மும்முனை போட்டி, 3 கட்சிக்கும் போட்டி அப்படின்னு. நாங்க சொல்றோம் எங்களுக்கு எங்குமே போட்டி கிடையாது. நாங்க உலகத்திற்கு பொதுமையான அரசியலை வைக்கிறோம். புவி வெப்பமாகுது, அது தடுக்கணுங்கிறது ஒரு இனத்துக்கோ ஒரு மாநிலத்திற்கோ ஒரு நாட்டுக்கோ இல்ல, உலகத்துக்கு. பருவநிலை மாறுது, காலநிலை மாறுது. காலநிலை மாற்றத்தால் பெரும் பாதிப்பு ஏற்படுது. 50 விழுக்காடு மக்களுக்கு உடல் பாதிப்பு ஏற்படுது. இங்க மருத்துவர் இருக்காங்க. இப்ப அப்படி வரும்போது இப்ப நாங்க 800 கோடி மக்களுக்கு 100 கோடி மக்கள் தான் குடிநீர் இருக்கு, கொஞ்சம் சேமிக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். நீங்க விற்கணும்னு நினைக்கிறீங்க, நான் சேமிக்கணும்னு நினைக்கிறேன். அப்ப இப்ப திடீர்னு ஒரு அறிவிப்பு வருது, நிலம் நீரற்றதா மாறிடுச்சுங்கிறீங்க. எங்க அப்பா நம்மால் இன்னைக்கு பிறக்கிற ஒரு குழந்தைக்கு 25 ஆண்டுகள் கழித்து பூமியில வாழ இடம் இருக்காது. அப்படி இல்லை என்றால் வாழுவதற்கான இடமா பூமி இருக்காது. இது ரெண்டுல ஒண்ணு நடக்குன்றாங்க. ஆனா அண்மையில ஐநாவில் 200 நாடுகளின் ஆய்வறிஞர்கள், சூழியல் ஆய்வறிஞர்கள் ஒரு அறிக்கையை தாக்கல் செய்யறாங்க. அந்த அறிக்கையை முன்வைக்கும் போது அதுல 12 ஆண்டுகளுக்கு தான் பூமியில் வாழ்நாள் இருக்குது. அதுக்குள்ள அதை காப்பாத்திக்கலைன்னா நம்ம எல்லாரும் சேர்ந்து அழிய வேண்டியதான்ட்டு போறான். அதை பேசும்போது எல்லாரும் கைதட்டினா ஆச்சரியப்பட்டோம். ஐயோ சரி பண்ணுமா அப்படின்னு நினைச்சான். அவன் நாட்டுக்கு போய் துருவிட்டு தெரிஞ்சுட்டு போயிட்டான். ஒருத்தனும் கவலைப்படல. எழுதுன எங்க ஐயா கி வெங்கட்ராமனும் படிச்ச பிள்ளைகள் நாங்களும் தான் பதறிக்கிட்டு இருக்கோம். அதனால நாங்க ஒரு ஓரத்துல, ஒரு நிலத்துல, ஒரு மாநிலத்தின், ஒரு இனத்தின் பிள்ளைகளை எடுத்து வச்சாலும் உலக பொதுமைக்கான அரசியலை எடுத்து வைக்கிறேன். ஏன்னா தமிழன் தான் அதை பேச முடியும். ஏன்னா யாதும் ஊரே யாவரும் கேளீர்னு பேரன் ஒன்று நேச்சது என் தமிழ், அதனுடைய பிள்ளைகள் நாங்க தான் அகர முதல எழுத்தலாம் ஆதி பகவன் முதற்றே உலகு என்று உலகம் தழுவி நேசித்து நின்ற பிள்ளைகள், உயிர்மை நேயர்கள் நாங்க தான். இப்ப நாங்க தான் உலக பொதுமைக்கான அரசியலை முன்வைக்க முடியும். அப்ப அதனால இந்த அரசியல்ல இந்த வாக்குக்கு காசு கொடுக்கறது, கூட்டணி பேரம் பேசிக்கிறது, கூட்டத்தை சேர்த்துக்கிட்டு போறது, நாங்க வந்தா அதை செய்வோங்கிறது, 1000 குடும்ப தலைவிக்கு நான் வந்தா 2000, நான் வந்தா ஆண்களுக்கு பேருந்து இலவசம், இல்ல பெண்களுக்கும் இலவசம், இது அல்ல எங்க அரசியல். அதனால அதுக்குள்ள நாங்க வரலாம்.